என்ன சாவித்ரி, நீயே இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து பண்ண பிரச்சனைக்கு பிறகு இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும், போயிடுங்க. எல்லாரும் கார்ல போறத பார்த்துட்டு தான் வந்தேன். நீயாவது என்கிட்ட முகம் கொடுத்து பேசேன். என்ன சொல்றீங்க கோபால் சார்? எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். பிரீத்தி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் நேர்ல வந்து பார்க்கலாமே வந்தேன். என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டா அவ. விடிஞ்ச அப்பா அம்மா பார்த்த மாப்பிள பொண்ணு பார்க்க வராங்க. பிரீத்தி அக்கா வேலை என்ன பண்ண முடியும்? என்னது? இவ்வளவு நாள் பழகி என்னை மறந்துட்டால, இது துரோகம் இல்லையா? துரோகத்தை பத்தி நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? நீங்க அந்த சக்கரபாணியோட புள்ள. இது எல்லாத்தையும் எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல, இதுக்கு பேர் துரோகம் இல்லையா? இந்த பாரு சாவித்ரி, அதுக்கெல்லாம் எங்க அப்பா தான் காரணம். அவரு பேசின பேச்செல்லாம் கேட்டு நான் ஆடினதுக்கு இப்ப நான் அனுபவிக்கிறேன். இப்படி சொன்னா சரியாகுமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இப்ப நீங்க தானே தவிக்கிறீங்க. சாவித்ரி, நான் உங்ககிட்ட ஓப்பனாவே சொல்றேன். ஆரம்பத்துல அப்பா பேச்சை கேட்டு பிரீத்தியை நான் காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். அதுக்கப்புறம் அவ எங்க கிடைக்க மாட்டாளோன்னு பயந்தேன். அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரீத்தியை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. உங்க காலம் கடந்து போச்சு கோபால் சார். நாளைக்கு பொண்ணு பக்கம் தானே வராங்க. நிச்சயார்த்தம் ஒன்றும் பண்ண வரலையே. எத்தனையோ கல்யாணம் நிச்சயார்த்தம் பண்ணி கூட நின்று போயிருக்கு. ஏன் கல்யாண மேடை வந்த அப்புறம் கூட நின்னு போயிருக்கு. ஆனா உங்க விஷயத்துல இனி எதுக்குமே சான்ஸே இல்ல கோபால் சார். சாவித்ரி, உண்மைதான் சொல்றேன் கோபால் சார். ஆரம்பத்துல நீங்க போலியா காதலிச்சீங்க, இப்போ உண்மையா காதலிக்கிறேங்கிறீங்க. ஆனா உங்களை ஆரம்பத்துல உண்மையா காதலிச்ச பிரீத்திகா இப்ப உங்களை சுத்தமா மறந்துட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். அவங்க அப்பா தான் ஏதோ சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காரு அவளை. நிச்சயமா இல்ல கோபால் சார். பிரீத்தி அக்காவே அவங்க மனச மாத்திக்கிட்டாங்க. தான் கோடீஸ்வரன் வீட்டுக்கு மருமகளாக போறேன்னு என்கிட்டயே சொன்னாங்கன்னா பாருங்களேன். என்ன சொல்ற? அவங்க ஆளே மாறிட்டாங்க. காதலை விட காசு பணம் தான் முக்கியம்னு இப்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஆதரவா பேசினது ஒரே ஒரு ஆள் தான். அந்த ஊர்வசியும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஓ மை காட். அவங்க என்கிட்டயே நடிக்க முயல்றத கேட்டீங்கன்னா உங்க மனசே உடைஞ்சு போயிடும். சாவித்ரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும். நீயும் இந்த வீட்டு பொண்ணுங்கிறது எப்படி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு? அத பத்தி பேசாதீங்க கோபால் சார். அந்த விஷயம் பிரீத்தி அக்கா கூட தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அன்னைக்கு என்கிட்ட வெத்து பத்திரத்துல கையெழுத்து கேட்கிற அளவுக்கு போயிட்டாங்க. வெத்து பத்திரத்துல கையெழுத்தா? எதுக்கு? திருப்பி உங்க அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணி அந்த ரகசியம் வெளியே வந்துட்டா எல்லா சொத்து பிரீத்தி அக்காக்கே கிடைக்கணுங்கிறதுக்காக. உன்கிட்ட எவ்வளவு கிளம்ப நடந்துக்கிட்டா அப்படிப்பட்டவ என்ன ஒரே நாள்ல உதறி தள்ளுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. நீங்க கொஞ்சம் பொறுங்க கோபால் சார். நேரம் பார்த்து நானே உங்ககிட்ட பேசி பாக்குறேன். ஏன் சாவித்திரி இப்படி? எல்லா உண்மையும் தெரிஞ்சுமா இந்த வீட்டுல நீ வேலைக்காரியா இருக்க? அதனால என்ன? அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதா பெரிய ஆத்ம திருப்தியே. அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் கோபால் சார். அதுக்கு விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேல பெத்த அப்பா அம்மா கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க கோபால் சார். என்னால எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் உங்களுக்காக நான் மறுபடியும் பிரீத்தி அக்கா கிட்ட பேசி பாக்குறேன். சரி சாவித்ரி, நான் போறேன். என்னங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி வீடு வரைக்கும் வந்து அவமானப்படுத்துவேன்னு. உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன பிரீத்தி, நமக்குள்ள எதுவுமே இல்லாத மாதிரி பேசுற? உண்மைதான், நமக்குள்ள ஒரு காலத்துல அன்பு பாசம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. ஏன் பிரீத்தி இப்படி சொல்ற? நீ உங்க அப்பாவும் சேர்ந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமும் உன்னை நேசிச்சா எங்க வீட்டுல காரி துப்ப மாட்டாங்க. பிரீத்தி, அதெல்லாம் தான் உனக்கு தெரியுமே. இவ்வளவு நாள் என்னையே முட்டாளாக்கிட்டு இப்ப திடீர்னு வந்து சொல்றாரு மதனும் ஒரே ஆள் தான், கோபாலும் ஒரே ஆள் தான். இரு, இதெல்லாம் யாருக்காக பண்ண? உன் மனசுல இடம் பிடிக்கத்தானே அப்படி பண்ண? பொய் சொல்லாத. அதெல்லாம் என் சொத்துக்காக, என் குடும்பத்துல எப்படியாவது நுழையணுன்றதுக்காக. அதுக்கெல்லாம் கூட நான் பெருசா ரியாக்ட் பண்ணாம தான் இருந்தேன். அதுக்கு காரணம் அப்ப நான் உன் மேல வச்சிருந்த காதல். என்ன போங்கிற? இப்போ உனக்கு என் மேல லவ் இல்லையா? எப்ப நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து எங்க அப்பாவை அடிச்சு அவமானப்படுத்துறீங்களோ அந்த காதல் அப்பவே செத்து போச்சு. உனக்கு தெரியுமா, நீங்க எங்க அப்பாக்கு கொடுத்த அவமானத்துல எங்க அப்பா தற்கொலை வரைக்கும் போயிட்டாரு. பிரீத்தி,
எனக்கு எனக்கு அதெல்லாம் போதும், சும்மா நடிக்காத. இப்ப தெரிஞ்சு ஒண்ணு ஆக போறது இல்ல. இங்க பார், உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஒரு பெரிய இடத்துல எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நீ சம்மதிச்சிட்டியா? வேற வழி? என் காதல்னால தானே அவருக்கு இவ்வளவு அவமானம், வேதனை. என் கல்யாணமாவது அவருக்கு மருந்தா இருந்துட்டு போட்டோம். அதுக்காக என்னை ஏமாத்தி இன்னொருத்தனை ஏமாத்த போறியா? என்ன உளற? ஆமா, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சா காதலிச்ச என்ன ஏமாத்துற, கல்யாணம் பண்ணிக்கிற அவனை ஏமாத்துற இல்ல? உன் நெஞ்சத்திட்டு சொல்லு. நீ என்ன விரும்பினது என் மேல வச்ச காதலுக்காகவா, இல்ல எங்க அப்பாவோட சொத்துக்காகவா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீயாவது பணத்துக்காக என்ன காதலிச்ச. ஆனா நான் எங்க அப்பா மேல வச்சிருந்த பாசத்துக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறேன். அவர் உண்மையிலே உங்க அப்பா இல்லைங்கிறது உனக்கு தெரியாதா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? இந்த பாரு பிரீத்தி, நான் ஒன்றும் எங்க அப்பா மாதிரி இல்லை. இவ்வளவு நாளா அவர் பேச்சு கேட்டு நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்தினாங்க, ஆனா நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை தூக்கி எரிஞ்சிட்டே இல்லை. புரிஞ்சா சரி. இனி நீ உன் வாழ்க்கைய பாரு, நான் என் வாழ்க்கைய பாக்குறேன். என் வழியில குறுக்க நிக்காத. நான் வழியிலன்னு சொன்னது பாதையில மட்டும் இல்ல, என் வாழ்க்கையிலயும் தான். பிரீத்தி, 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 என்னம்மா? ஆமா நீ இன்னும் தூங்கலையாம்மா? இல்ல நான் தான் வந்து உன்னை எழுப்பிட்டேனா? இல்லம்மா, என்னன்னு தெரியல, இன்னும் தூக்கம் வரல. ஆமா, நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு உன் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கணும் போல இருக்கு. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரப்போறதா உங்க அப்பா சொன்னாரு. சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. இத்தனைக்கும் உள்ளூர் மாப்பிள்ள தான். பொண்ணுக்கு கல்யாணம்னதும் எனக்கு என்னமோ பறி கொடுக்கற மாதிரி இருக்குமா. அதனாலதான் படுத்தாலும் தூக்கம் வரல. எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லி அப்பாவை வற்புறுத்தினது யாரு? நீ தானே. அது எங்க கடமை இல்லையம்மா. எது, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதா? இத பாரு, என்ன பேச்சு பேசுற? துரத்துறாங்கன்னு. நானே எதிர்பார்க்காத சம்பந்தமா இது. எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அதுவும் அந்த மீனாட்சியம்மா இருக்காங்களே, ரொம்ப நல்லவங்க. அவங்க உன்னை தங்கமா பாத்துக்குவாங்க. அப்புறம் எதுக்கு மனசு போட்டு குழப்பிக்கிற? உன் ரூம்ல படுத்தா தூக்கம் வரலன்னா என் ரூம்ல வந்து படுத்துக்கோ. ஐயோ, எனக்கு இன்னும் வேலையே முடியலம்மா. அந்த நச்சினார்கினி குடும்பம் உங்க அப்பா மாதிரியே அடுத்தவங்க கிட்ட ஒட்டாதவங்க இல்ல. நாளைக்கு எப்படியும் 10-15 பேராவது வரத்தான் போறாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் டிஃபன் ஏற்பாடு பண்ண வேண்டாமா? ஏதாவது ஹோட்டல்ல ஆர்டர் கொடுக்கலான்னா நம்ம சாவித்திரி ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. எங்க அக்கா விசேஷத்துக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்கன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளேயே கிடக்குறா. அவ என்னதான் சொன்னாலும் அவளை அப்படியே தனியா விட்டுற முடியுமாமா? அதான் நானும் கூட நிக்கிறேன். நீ ஏன் கஷ்டப்படுற? அவளே பாத்துக்க மாட்டாளா? அவளே தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறா. நான் சும்மா கூட மாட அப்படியே நின்னனே தவிர வேற எதுவும் பண்ணல. அதுக்கே எனக்கு என்ன உடம்பு பாடுபடுது. வயசாகுதுல்ல. இதுல எப்படிதான் அடுத்த வருஷம் பேரம்பேத்திங்களை எல்லாம் மேய்க்க போறோம்னா தெரியல. என்ன பிரீத்தி, நான் இவ்ளோ தமாஷா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கவே மாட்டேங்கிற? என் சாரிம்மா, நான் எதையும் நினைச்சிட்டு இருந்தேன், அதனால கவனிக்கல. என்ன சொன்ன? இத பாரு பிரீத்தி, நானும் உன் வயச கடந்து வந்தவதா. கல்யாணம்னு முடிவானாலே மனசுக்குள்ள 1000 குழப்பங்கள் வரத்தான் செய்யும். நீ எதையும் நினைச்சு தயவு செஞ்சு உன் மனசை அலைய விடாத. ஒருத்தனை பார்த்த உடனே அவனை மனசுக்கு பிடிச்சு போயிடும். உடனே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இந்த சினிமா டிராமா அதுலதான் சரிப்பட்டு வரும். ஆனா வாழ்க்கையில அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம சமூகத்துல கல்யாணங்கிறது 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்ல, 2 பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயம். வைக்கிற ஒவ்வொரு அடியும் நாம ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணுமா.
இதுக்கு மேலேயும் நான் உனக்கு எதுவும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. சரி, நான் தூங்குறேன். பேசுனதெல்லாம் போதும், முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு சொல்ற, அவ்வளவுதானே? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. அப்பா இந்த சம்பந்தத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னதும் நீ கண்டதை நினைச்சு அடம் பிடிக்காம ஒத்துக்கிட்ட பாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு. இதே புத்திசாலித்தனத்தோட பழச பத்தி எல்லாம் நினைக்காம நிம்மதியா தூங்கு. அம்மா உனக்காக பட்டு புடவையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். லாக்கர்ல இருந்து நம்ம பரம்பரை நகையையும் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சாவித்திரி கிட்ட கொடுத்து காலையில உன்னை அலங்காரம் பண்ணி விட சொல்றேன். எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இந்த அம்மா கண் முன்னாடி கண் குளிர வந்து நிக்கணும். என்ன? சரி, காலையில பார்க்கலாம். போ. சரி, படுத்துங்க. அக்கா, பிரீத்திகா, பிரீத்திகா, ஐயா, ஒரு ஆள் இந்த வீட்ல நிம்மதியாவே தூங்க விட மாட்டீங்களா? என்ன அவசரம்? நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா அப்புறமா வரட்டுமா? எப்போ? இன்னும் நல்லா டீப்பா தூங்குனதுக்கு அப்புறம் மிட் நைட்ல வந்து எழுப்ப போறியா? என்ன விஷயம் சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்ல. வேண்டாமா, நானே சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் என் பக்கத்துலயே உட்காந்து 5 நிமிஷம் நான் எப்படி தூங்குறேன்னு பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கு. அதானே சொல்ல போற? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சதுன்னா, இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இதே டயலாக சொல்லி மொக்க போட்டு போனாங்க. யாரு, அம்மாவா? ஆமா. அக்கா, பாவம்க்கா அவங்க. நாளைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வர விஷயம் தெரிஞ்சதும் என்னமோ நீங்க கடல் தாண்டி போற மாதிரி அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஆமா, அம்மா என்ன சொன்னாங்க? இத கேக்குறதுக்காக தான் என்ன வந்து எழுப்பினியா? இல்லக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அத உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஆமா தாயி, நீ மறுபடியும் என்ன சொல்ல போறன்னு எனக்கே தெரியும். அத நானே சொல்றேன். பிரீத்தி, கல்யாணம்னாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் மனசுல 1000 குழப்பம் வரும். அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. ஒருத்தரை பாக்குறது, நேசிக்கிறதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான். மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சினிமால டிராமால வேணா நடக்கும். ஆனா இது வாழ்க்கை. பெரியவங்க ஏற்பாடு பண்ற மாப்பிள்ளைக்கு தான் கழுத்தை நீட்டணும். இவ்வளவுதானே? இல்ல வேற ஏதாவது இருக்கா? அம்மா இப்படி இல்லாம சொன்னாங்க. அம்மாவை விடு, நீயும் இதை தானே சொல்ல வந்த. நீ சொல்லிட்ட, நான் கேட்டுட்டேன். போ, போய் தூங்கு. தயவு செஞ்சு என்னையும் தூங்க விடு. இல்லக்கா, நான் சொல்ல வந்ததும் உங்ககிட்ட கேட்க வந்ததும் இது இல்ல. வேற என்ன? அக்கா, எப்படிதான்க்கா உங்களுக்கு கோபால் சாருக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது? சாவித்ரி, இல்லக்கா, நிஜமாவே தெரியாம தான் கேக்குறேன். மாச கணக்கா ஒருத்தரை காதலிச்சுட்டு மணிக்கணக்கிலேயே அவரை மறந்துட்டு வேறு ஒரு மாப்பிள்ளை முன்னால எப்படிக்கா நீங்க போய் நிக்க போறீங்க? ஏய், இத நீயா கேக்குறியா இல்ல வேற யாராவது சொல்லி கேக்குறியா? வேற யாராவது? நம்ம கோபால் சார் சொல்றீங்களா? இல்ல, அந்த ஊர்வசி சொல்லி கேக்குறியான்னு கேட்டேன். என்னக்கா ஊர்வசியா? அவளதான் அப்பா அப்பவே துரத்தி விட்டுட்டாரே. அவதான் பெரிய கிரிமினல் ஆச்சே. ஒருவேளை வெளியில இருந்துட்டு ஓ மூலியமா ட்ரை பண்றாளோ என்னமோ. அக்கா, நான் ஏன்க்கா ஊர்வசி பேச்ச கேட்கணும்? அவ காசுக்காக வேலை பாக்குறவ. அதுக்குதான் அந்த சக்கரபாணி சொல்ற பேச்சுக்கெல்லாம் ஆடினா. ஆனா நான் அப்படியா? நான் உங்க தங்கச்சி பிரியாக்கா. எனக்கு உங்க நன்மையும் சந்தோஷம் தான்க்கா முக்கியம். அப்படிப்பட்டவளா எனக்கு தப்பான அட்வைஸ் சொல்ற? உண்மைதான்க்கா. அம்மாவோ அப்பாவோ கேட்டா என்ன தப்பா தான் நினைப்பாங்க. ஆனா நான் இந்த வீட்டு பொண்ணா உங்களுக்கு இந்த அட்வைஸ சொல்லல. காதல்ல விழுந்த ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணு மனசுலதான் பிடிப்படுங்கிற அர்த்தத்துல சொன்னேன். உங்க அடி மனச கேட்டு சொல்லுங்க. கோபால் சார முழுசா மறந்துட்டு உங்களால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியுமா? நான் வேற என்ன பண்ணணும்? அப்பா அம்மாவை மறந்துட்டு அந்த கோபால் பின்னாடி போ சொல்றியா? அது மட்டும் தப்பில்லையா? நான் அப்பா அம்மாவை மறக்க சொல்லலக்கா. அந்த கோபால் சாருக்காக அப்பா அம்மா கிட்ட நீங்க பேசி பார்க்கலாம்ல.
நானும் அப்படி ஒரு நினைப்புல தான் இருந்தேன். ஆனா எப்போ விஷயம் இவ்ளோ தூரம் முத்தி சக்கரபாணியோட அடிதடி எல்லாம் நடந்து அப்பா தற்கொலை முயற்சி வரைக்கும் போனாரோ, அதுக்கப்புறம் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நான் அப்பா கிட்ட கோபால பத்தி பேச முடியும் சொல்லு? என்னக்கா அதுக்காக மொத்தமா கோபால் சாரை தூக்கி எறிஞ்சிடுறதா? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதும் கோபால் சார் உங்களை நேர்ல பார்த்து பேசுறதுக்கு எவ்வளவு நேரமா வெளியவே காத்துட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? நீங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போனீங்களாம். ரொம்ப வருத்தப்பட்டாருக்கா. உனக்கு அது மட்டும் தானே தெரியும். நான் கடைசியா அவனை போய் பார்த்து பேசிட்டு வந்ததெல்லாம் தெரியாது. என்னக்கா சொல்றீங்க? அவர் வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்க்க சொன்னீங்களா? இல்ல, நீ இனிமேல் என் வாழ்க்கையில என்னைக்குமே குறுக்க வரக்கூடாதுன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அக்கா பாவம்க்கா அவரு. என்ன நீ? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஓரளவுக்கு அவனுக்காக நீ வருத்தப்படலாம். ஆனா இந்த அளவுக்கு வக்காலத்து வாங்கி பேசுற? உனக்கு என்ன அப்படி அவசியம்? காசு பணம் இல்லாத அந்த அண்ணக்காவடிய நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இந்த சொத்துக்கெல்லாம் நீ சொந்தக்காரி ஆயிடலாம் திட்டமா? என்னக்கா ஆவுன்னா காசு பணம் சொத்துன்னு பேசுறீங்க? ஏன்னா இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கிறது அந்த காசு பணம் மட்டும்தாம்மா. நீங்க மட்டும் இந்த கோபால் சார் ஏமாத்த மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அன்னைக்கு நீங்க காட்டுனீங்கல்ல அந்த பத்திரத்துல, அதுல இப்பவே நான் கை நாட்டு வச்சு தரேன். ரொம்ப லேட். சொல்ற விதத்துல சொல்லி கோபால் மனசைய மாத்தியாச்சு. இனி அவன் என்னைக்குமே என் வாழ்க்கையில வரமாட்டான். என்ன 2 மாசத்துக்கு தாடி வளர்த்து திரிவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற எந்த காலேஜ் வாசல்லையாவது பைக் எடுத்துட்டு போய் நிப்பான். அதெல்லாம் சரியா போயிடும். அக்கா, கோபால் சாரோட கண்ணீர் உங்க கல்யாண வாழ்க்கையில சாபமா வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ தூரம் எடுத்து சொல்றேன். ஆனா நீங்க ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க. தெரியுதுல்ல? அதோட இந்த மேட்டரை விடு. நீ போய் தூங்கு போ. சாவித்ரி, என்னம்மா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாவித்ரி தூங்காம? பிரீத்தி சீக்கிரமா படுத்து தூங்குனாதானே காலையில அவ ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். நீயும் சீக்கிரமா போய் படுத்து தூங்கு. காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து வேலையெல்லாம் பார்க்கணும். இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். இப்ப போய் படுத்துடுறேம்மா. சரி, போய் படு போ போ. பிரீத்தி, காலையில சீக்கிரமா எழுந்து மாடி ரூமுக்கு போயிடு. நான் நகை துணிமணி எல்லாம் சாவித்திரி கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ மாடியிலேயே அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கமா. இந்த ரூம்லயே அலங்காரம் பண்ணா என்ன? ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வருவாங்கம்மா. அதுவும் பக்கத்திலேயே இருந்தா உன்னால ஃப்ரீயா இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், படுத்து தூங்கு. சரி, நீ போ. ஆ. ஐயோ.